லைஃப் டைமில் சம் பீரியட் ஆஃப் த டைமில் நம்ம ரொம்ப ஸ்டக்கும் தான் ஆகும். நமக்கு வந்து க்ரோ ஆகிற மாதிரி நம்ம தெரியாது, நம்ம முன்னோக்கி தான் போகிறோமா அப்படின்றது தெரியாது, நமக்குள்ளேயே சில டவுட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நானும் இருந்திருக்கேன். அப்போது நான் ஃபோக்கஸ் பண்ண ஒன்லி ஒன் திங் அப்படின்றது இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் தான். ஸோ அது எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் எனக்கு வந்து ஹெல்ப் வந்து ஆகிருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் சபர்நாதன். ஐ எம் ஷேரிங் மை பர்சனல் finance, செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனல் growth and more tips. So today I am sharing my personal story, why I start self development and how transformed my life. ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீரியட் ஆஃப் த டைம் வந்து இருக்கும். நம்ம எது பண்ணாலும் மோர் தென் கான்ஃபிடென்ட்டாக அதை வந்து பண்ண மாட்டோம். நமக்குள்ளேயே நமக்கான ஒரு டவுட் வந்து இருக்கும். அப்படியான டைம் பீரியடில் நானும் இருந்தேன். அப்போது எனக்கு தோணுனது தான், நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் அது இதுக்கு நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியல. அது ஒரு ஆள் பண்ணி அவங்க அவ்வளோ தூரம் க்ரோ ஆகியிருக்காங்களே, அதையும் நம்மளால் பார்த்து அது காப்பி அடித்து கூட நம்மளால் ஒழுங்காக எதுவும் பண்ண முடியலையே அப்படின்ற சில டவுட் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி நிறையா பேர் நம்மளை ட்ரோல் பண்ணுறதும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கூடயே இருக்கவங்கள நம்மளை வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டாக பேசுகிறதும் இருக்குது. அந்த மாதிரியான சில மொமெண்டம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே வந்து ட்ரிகராக வந்து ஆகியிருக்கு. அப்போது நான் டிசைட் பண்ணதான், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் தான் அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஓகே இவன் இம்ப்ரூவ் ஆகிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றது எனக்கு வந்து தோணுச்சு. இப்போ தான் நான் ரியலைஸ் வந்து பண்ணுறேன், என்னோட அந்த ப்ரீசியஸான டைமை நான் வந்து ரொம்ப வந்து வேஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணி நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சி ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா, பண்ணணும்னு நினச்சிட்டே அந்த மாதிரியான இது வந்து பண்ணியிருக்கேன். எனக்குள்ளேயே சில ஃபீலிங்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் பண்ணலை அப்படின்றது, அதே மாதிரி எனக்குள்ளேயே அன்மோட்டிவேட்டடான சில சிச்சுவேஷனும் என்ன இருக்குன்னா கிரியேட் வந்து ஆகிருக்கு. அதே மாதிரி நான் பார்க்கக்கூடிய எல்லா பேருமே ரொம்பவும் அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி போகிறதையும் நான் என்ன பண்ணேன்னா பார்த்தேன். அப்போது நான் ரியலைஸ் பண்ணது ஒன்று தான், நம்ம ஏதாவது நம்ம பண்ணினா தான் நம்மளே என்ஜாய் பண்ண முடியும், நமக்கான ஒரு பெட்டர் மைண்ட் செட்டை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதான் சில புக்ஸ் ரீட் பண்ணுறது அண்ட் என்னுடைய ப்ராப்பராக நான் பேசக்கூடியது என்னோடய கம்யூனிகேஷனாக கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி என்னுடைய பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி என்னுடைய ஃபினான்ஸை நானே என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி என்னுடைய ஃப்யூச்சரை வந்து நானே ஓனாக க்ரியேட் வந்து பண்ணணும் அப்படின்ற இந்த மாதிரியான திங்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா இன்வால்வ்மெண்ட்டு பண்ண ஸ்டார்ட் வந்து பண்ணேன். அந்த ஒரு டிசிஷன் தான் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு ஓவராலாக சேஞ்ச் வந்து பண்ணுச்சு. அதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நிறையா வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ண ஸ்டார்ட் வந்து பண்ணேன். நிறையா புக்ஸை வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட சில இது வந்து பேச வந்து முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சில பீப்புளோடைய இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடிய சில பீப்புள்ஸோட வீடியோவும் பார்த்துக்கிட்டு நான் பார்த்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காமனான ஒன்று வந்து என்னது அப்படின்னா, அவங்க டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் அவங்ககிட்ட காமனாக இருக்கக்கூடியது கொஞ்சம் வேகமாக எந்திரிக்கிறது, ஏர்லியாகவே எந்திரிக்கிறது, அதே மாதிரி டெய்லி ஜேர்னல் பண்ணுறது, இந்த மாதிரியான சில இதெல்லாமே பண்ணுறது. ஸோ அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற ஃபாலோ பண்ண எல்லாமே தான் எனக்கு வந்து எனக்கு சபரி அப்படின்ற ஒரு பையன் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சில சேஞ்சஸ் என்னாலேயே வந்து பார்க்க முடியுது. அப்படின்ற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்ன ஆயிருக்குன்னா அது மூலமாக எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதுவும் நான் இவ்வளோ தூரம் இப்போ நான் இந்த மாதிரி வந்து வீடியோவில் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சபரி வந்து இருந்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்பவும் எப்படி சொல்கிறதுனா, அவன்கிட்ட யாராவது வந்து பேசினா அவன் மோஸ்ட்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் அந்தளவு இன்வால்மெண்ட் இல்லாமல் ரொம்பவுமே ஸ்கூல் டைம்லலாம் ஒரு மாதிரி ஓரமாக போய் நிற்கிற பையன், அந்த மாதிரியான இதுலேயே என்ன பண்ணான்னா அவன் வந்து இருந்தான். பட் இதை நான் எடுத்தோன்னே இவ்வளோ தூரம் பண்ணி நான் அது வரலை. அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய பெட்டர் வெர்ஷனை நான் வந்து க்ரியேட் வந்து பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இதெல்லாமே பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணனால தான் இப்போது இந்த வீடியோ எடுக்கும் போதே நான் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இதே ஒரு 3 years பேக்கிட்ட போய் இந்த சபரிகிட்ட இந்த அளவு உன்னால் பேச முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. பட் அப்போ இருந்த சபரிக்கிட்ட ஒன்று மட்டும் இருந்துச்சு, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவான் விட்டுருவான் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. பட் இதெல்லாமே பண்ணனால இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுறான்னா அவனால் ஃபாலோ வந்து பண்ண முடியும். ஸோ அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டோடைய இம்பேக்ட் தான் எனக்கு இவ்வளோ தூரம் என்ன பண்ணுதுன்னா பண்ண வந்து வைக்கிது. அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா
அதனுடைய சேஞ்சஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அன்பிலீவபிளாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோர் கான்ஃபிடென்ட்டாகவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபீல் வந்து பண்ணுவோம். அண்ட் இப்போது நானே என்ன பண்ணுறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறேன், நானே என்ன பண்ணிக்கிறேன்னா என்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற போது எனக்கு ரொம்பவும் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒன்று பண்ணனால தான் இவ்வளோ தூரம் என்னால் பண்ணவும் முடியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றது சக்ஸஸ் வந்து கிடையாது, அது வந்து ஒரு ப்ராக்ரஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு ப்ராக்ரஸை நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம், ஸ்டே அண்ட் ஸ்டடியாக நம்ம ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டு தான் நமக்கு வந்து சக்ஸஸாக பெரிய இதாக வந்து நிற்கும். ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் பண்ணக்கூடிய நம்மளுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை வந்து ஒரு பிக்கராக வந்து நம்மளை வந்து தெரிய வைக்கும். அதையும் நம்ம ஸ்டே கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்படின்றது ரொம்பவும் பிரைட்டாகவும் பெட்டராகவும் வந்து இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. பர்சனல் டெவலப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி கெரியர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி செல்ஃப் அவேர்னஸ், இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் பண்ணது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டு தான். ஸோ நம்ம ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும். அதே செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். தேர்டு நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் காம்பவுண்டிங் அப்படின்றது ஒன்று மணியில் மட்டும் கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் பண்ணுறோம்னா அதுவும் நமக்கு காம்பவுண்ட் ஆகி வேறு லெவலாக வந்து கொடுக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா மோட்டிவேஷன் அப்படின்றது ஒன்று. நம்ம ஒரு வீடியோ பார்த்து வர மோட்டிவேஷன் வந்து டெம்பரவரி, நம்மளே கன்சிஸ்டன்சியாக பண்ணி நமக்குள்ளேயே பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து ரொம்ப பிக்கராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹெல்த் கேர் ரிலேட்டடான அது எல்லாமே ஸ்டார்ட் வந்து பண்ணேன். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக சிலது வந்து ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ கன்சிஸ்டன்சியாக. அண்ட் இந்த மாதிரி இப்போது நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கான்ஃபிடென்ட்டாக வீடியோ முன்னாடி நம்ம ஷூட் பண்ணுறது அண்ட் இந்த மாதிரி எனக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறது மூலயமா கிடச்சிச்சு. அதே மாதிரி பீப்புள்கிட்ட கனெக்ட் பண்ணுறது, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறையாவது நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபாலோ வந்து பண்ணேன், இன்னமும் ஃபாலோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் வந்து பண்ணுச்சு. ஸோ என்னுடைய வியூவர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் ஓன் ஜேர்னி. ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சைன் வந்து ஆகணும் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ வந்து பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து முடியும்னு நான் பிலீவ் வந்து பண்ணுறேன். அப்படி நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒன்று வந்து ஃபாலோ வந்து பண்ணும்போது உங்களுடைய கேப்பபிள் என்ன அப்படின்றதையும் உங்களால் புரிஞ்சுக்கிற முடியும். அண்ட் உங்கள் மேலேயே ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கே என்ன ஆகும்னா கிரியேட் வந்து ஆகும். என்னன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்த உடனே பெரிய இது தான் பண்ணணும்னு கிடையாது. நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஸ்மால், ஸ்டே கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். அதே மாதிரி பிலீவ் இன் யுவர் செல்ஃப், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் வந்து நம்ம மேலேயே கேர் பண்ணிக்கிறது, லவ் பண்ணிக்கிறது, இது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த லவ் எல்லாமே தான் நமக்கு வந்து கான்ஃபிடென்ட்டு கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறதுக்கு, நம்ம மேலே பிலீவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அது என்ன ஆகும்னா ஹெல்ப் வந்து பண்ணும். தட்ஸ் இட். அதே மாதிரி செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்றது எல்லா வேலையுமே பண்ணுங்கள், நீங்களும் ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு கெரியர் ரிலேட்டடாக இல்லை பர்சனல் க்ரோத் ரிலேட்டடாக இல்லை பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் இப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் என்ன பண்ணுங்கன்னா அதுவும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்குரிய விஷயந்தான். கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து கேமரா முன்னாடி பேசுகிறது, அந்த மாதிரியான சில விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் என்னென்ன அதெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மோர் ஃபினான்ஸ், பர்சனல் ஃபைனான்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் கண்டென்ட். லெட்ஸ் grow together. Thank you so much for watching. Bye.